Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்திருக்கிறது G.C.M தமிழ் சேனல். நம்ம சேனல்ல மொபைல் ரிப்பேரிங், டெக் நியூஸ், ரிவ்யூ போன்ற பல வீடியோகள் நம்ம சேனல்ல தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்னு கொடுத்தா தான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடன் உங்க மொபைல்ல நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ MI 5+ அப்படின்னு ஒரு மாடல் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது ஃபாரினில் லான்ச் ஆனது. நம்ம இந்தியாவில் வந்து Note 5 அப்படின்னு அந்த சீரியஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலு. இந்த மொபைல் வந்து இப்போ டிஸ்பிளே நொறுங்கிருச்சு, காம்போ மாற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அடித்து நொறுக்கியிருக்காங்க. இப்போ இதுக்கு எப்படி காம்போ சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அந்த சிம் கார்டு ஸ்லாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் பேனலில் கழட்டணும். டிஸ்பிளே ஃபுல்லாக ப்ளூவாக இருக்குது, பாதி கோடாக இருக்குது. பேக் பேனலில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேக் பேனலாக ரிமூவ் பண்ணியாச்சு. பேக் டோர் எடுத்துகிட்டு இப்போ வந்து ஸ்டிப்பு கனெக்ட் ஆகிருக்கும். பேட்ரி, டிஸ்பிளே, சார்ஜிங் ஸ்டிப்பு, எல்லா ஸ்டிப்பும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பேட்டரி ரிமூவ் பண்ணணும். பேட்டரி ரிமூவ் பண்ணால் தான் நம்ம வந்து டிஸ்பிளே ஸ்டிப்பை எடுத்துகிட்டு காம்போ எடுக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டைரெக்டாக டச்சுக்குன்னு தனியாக வராது. சில மாடலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டச்சு தனியாக இருக்கும், டச்சுக்கு தனியாக கனெக்ட் வரும், டிஸ்பிளே தனியாக வரும். இதில் வந்து ஒரே ஸ்டிப்பு தான், சிங்கிள் ஸ்டிப்பு தான் அது. அதனால் வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தடு. பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே பேட்டரியை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அது சிங்கிள் ஸ்டிப்பு தான். இதுதான் வந்து டிஸ்பிளேக்கு உள்ளது. ஸ்டிப்பை எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து காம்போவை வந்து இப்போ வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். காம்போ ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ஏன்னா உள்ள அங்கே சென்சார்லாம் இருக்கும், சென்சார் ஃப்ரண்ட் கேமராலாம் இருக்கும். அதெல்லாம் டேமேஜ் ஆகாமல் கொஞ்சம் நல்லா பொறுமையாக கொஞ்சம் நல்லா டிஸ்பிளே எடுத்துகிட்டு ஏன்னா இது ப்ரோக்கனான டிஸ்பிளே தான். டிஸ்பிளேக்கு டேமேஜ் ஒன்றும் ஆனாலும் பரவாயில்ல. பட் மொபைலில் உள்ள மற்ற ஸ்பேருக்கு எதுவும் டேமேஜ் இல்லாமல் நம்ம கொஞ்சம் ரிமூவ் பண்ணணும். இந்த வீடியோ பார்த்து யாரும் ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா வந்து இது இந்த மொபைல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கழட்டும் போதும் மற்றபடி வந்து இதில் நிறையா வந்து சென்சாரு, வால்யூம் ஸ்டிப்பு, இதெல்லாம் வந்து ஸ்டிப்பு, பவர், பேட்டரிக்கு உள்ள கீழே ஸ்டிப்பு, இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக யாரும் ட்ரை பண்ணால் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. நார்மல் பர்சன் யாரும் வந்து இதை ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு மொபைலை வந்து கண்டமாயிட போகுது. மற்றபடி வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு நியூஸாக தெரிஞ்சுக்கிங்க. வீடியோ வந்து பார்த்து நம்ம டிஸ்பிளே மாற்றுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிங்க. இப்போ நம்ம வந்து டிஸ்பிளே வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து அதை சுற்றி உள்ள அந்த க்ளூவை வந்து ரிமூவ் பண்ணுறோம். டிஸ்பிளே ஏற்கனவே ஃபிட் ஆகிய அந்த க்ளூவை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டிஸ்பிளே அப்போ தான் கரெக்டாக படியும். கரெக்டாக ஃப்ரேமில் உட்காரணும். கரெக்டாக உட்காந்தா தான் மேலே வந்து கேப் எதுவும் தெரியாது. சில காம்போ மாதிரி கலப்பிக்கிட்டுலாம் மேலே அப்படியே தூக்கிட்டுலாம் வராது. நல்லா ஃபிட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக வந்து அதில் உள்ள க்ளூலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு இப்போ நம்ம பேஸ்ட்டு போட்டு, இது வந்து T8000 பேஸ்ட்டு பிளாக்கு. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒயிட்டை விட பிளாக் பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பேஸ்ட்டை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரேம் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் நல்லா நிறையாவும் போகக்கூடாது, அதுக்குன்னு பேஸ்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஃப்ரேமில் வந்து நல்லா கொஞ்சம் அக்யூரேட்டாக நல்லா
கீழேயும் வந்து நல்லா இது பண்ணாமல் கொஞ்சம் கரெக்டாக ஃப்ரேம் ஃபுல்லாக நல்லா பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு, இதில் ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர் ஸ்பீக்கர் அண்டு சென்சார்லாம் இருக்குது. சென்சார், ஃப்ரண்ட் கேமரா அண்டு எல்இடி நோட்டிஃபிகேஷன் எல்லாம் இருக்குது. சார்ஜிங் எல்இடி நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து எதுவுமே நம்ம டேமேஜ் பண்ணிடாமல் பேஸ்ட்டு அதெல்லாம் இது பண்ணாமல் அப்ளை பண்ணாமல் கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணணும். ஃப்ரண்ட் சைடு பார்த்துட்டிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் லைட் இருக்குது, சென்சார் இருக்குது, ஃப்ரண்ட் கேமரா இருக்குது, ஏர் ஸ்பீக்கரும் இருக்குது. கரெக்டாக நம்ம கொஞ்சம் அக்யூரேட்டாக எதுலேயும் படாமல் அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு காம்போ எடுத்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து டபுள் சைடு டேப்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. சைட்லலாம் இந்த பேஸ்ட்டே வந்து ப்ராப்பராக நல்லா ஃபிட் ஆகும். இதில் வந்து அந்த ஒயிட் பேஸ்ட்லாம் கொஞ்சம் அவ்வளோவா கொஞ்சம் திரும்பி இன்னொரு ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காம்போ எதாவது கட்டணும் அப்படின்னா கூட ஒயிட் பேஸ்ட்லாம் வந்து கட்ட முடியல, நல்லா ஸ்ட்ராங்காக இதாகிடுது. இது நல்லா ஹீட் பண்ணாலே இந்த பேஸ்ட் வந்து ரிமூவ் ஆகி வருது. இது கொஞ்சம் பெஸ்ட்டுன்னே சொல்லலாம் இந்த பேஸ்ட்டு. நம்ம ஃபுல்லாக ஃப்ரேம் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நியூவாக டிஸ்பிளே வாங்கிட்டு வந்தாச்சு. அதை வந்து நம்ம இப்போ ஃபிட் பண்ணுறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம செக் பண்ணியாச்சு. ஏன்னா செக் பண்ணாமல் அந்த டிஸ்பிளே வந்து ஃபிட் பண்ண முடியாது. செக் பண்ணி ஓகே அப்படின்னா தான் ஃபிட் பண்ணணும். ஏன்னா டிஸ்பிளேக்கு வந்து வாரண்டி கிடையாது, செக்கிங் வாரண்டி மட்டும்தான். செக் பண்ணி தான் எடுக்கணும் டிஸ்பிளே. அதேமாதிரி கஸ்டமருக்கு செக்கிங் வாரண்டி கிடையாது. மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் டிஸ்பிளே மாற்றிட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாரண்டி இருக்கான்னு கேட்குறாங்க. வாரண்டி வந்து கண்டிப்பாக கிடையாது, டிஸ்பிளேக்கு வாரண்டி கிடையாது. நாங்களே வந்து செக் பண்ணி எடுக்கிறது மட்டும்தான் வாரண்டி. ஃபிட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் வாரண்டி கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. எந்த ஒரு மொபைலுக்குமே டிஸ்பிளேக்கு வாரண்டி கிடையாது. இந்த மேலே உள்ள ஸ்டிக்கரை பிச்சா கூட நாங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிட்டர்ன் வந்து ரொம்ப ரிஸ்க்கு தான் இது பொறுத்த வரைக்கும். நம்ம டிஸ்பிளே ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ பேட்டரி இன்சர்ட் பண்ணி பேக் டோரை போட்டுற வேண்டியதான். யாரும் ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா இப்போ பேக் டோரை கட்டினாலும் திரும்பி இதெல்லாம் வந்து கேமரா லென்ஸு ஏதாவது வந்து டேமேஜ் ஆகும். சர்வீஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து புதுசாக யாராவது பேக் டோரை ட்ரை பண்ண சொல்லிட்டு நிறையா டிஸ்பிளே புரோக்கன் ஆகும், உள்ள போர்டில் எதாவது டேமேஜ் ஆகும். அதனால் வந்து வீடியோவை பார்த்து யாரும் வந்து நார்மல் பர்சன் யாரும் ட்ரை பண்ண வேணாம். சர்வீஸ் பண்ணுறவங்க வந்து வேணால் பார்த்து வேணால் ட்ரை பண்ணலாம். நம்ம டிஸ்பிளே ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ மொபைல் ஆன் பண்ணுறோம். இப்போ பேட்டரியில் சார்ஜ் இல்லை, அதனால் வந்து கேபிள் இன்சர்ட் பண்ணுறோம். டிஸ்பிளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மல் குவாலிட்டி தான், பக்கா ஓஜி கிடையாது. இது வந்து டைமண்ட் குவாலிட்டின்னு வந்து ஒரு பீஸ் தான் இது. ஒரிஜினல் டிஸ்பிளே வந்து கண்டிப்பாக வந்து எம்ஐ ஸ்டோர் ரூமில் மட்டும் தான் கிடைக்கும். மற்றபடி வந்து ஒரு கம்பெனி டிஸ்பிளே வந்து ஒரு பிராண்டு இருக்குது. இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த பிராண்டு. இப்போ மொபைல் ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டச்சு ஒர்க் ஆகாதான்னு பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே நான் செக் பண்ணிட்டேன், இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துங்க. பாஸ்வேர்ட் போட்டிருக்கு மொபைலில். ஜஸ்ட்டு வந்து டயலிங் பேடு போயிட்டு யூஸ் பண்ணி பார்க்குறோம். ஓகே, நல்லா ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.